வணக்கம். ஐவிஎஃப் ஜர்னில இருக்கிறவங்களுக்கு எம்ப்ரியோ கிரேடிங்ன்ற வார்த்தை ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணு. ஆனா அதே சமயம் கொஞ்சம் குழப்பமாவும் டென்ஷனாவும் இருக்கும் இல்லையா? கவலையே படாதீங்க, இன்னைக்கு இத பத்தி ரொம்ப சிம்பிளா தெளிவா பார்க்கலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல ஒண்ணுக்கு மேல கருக்கள் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. டாக்டர்ஸ் எப்படி இதுதான் பெஸ்ட் சான்ஸ் இருக்கிற கருன்னு சொல்லி ஒன்னு செலக்ட் பண்றாங்க? நம்ம எல்லாருக்கும் வர முதல் கேள்வி இதுதான். இதுக்கான பதில தான் இன்னைக்கு நாம தேட போறோம். இத ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கு. இந்த எம்ப்ரியோ கிரேடிங்க ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே நடக்கிற ஒரு அழகு போட்டி மாதிரி நினைச்சு பாருங்களேன். கேக்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தாலும் இதுக்கு பின்னால பெரிய சயின்ஸ் இருக்கு. அப்போ இந்த கருவோட அழகு போட்டினா என்ன? வேற ஒன்னும் இல்ல. எம்ப்ரியாலஜிஸ்ட், அதாவது கருவியல் வல்லுநர்கள், ஒரு கருவோட வெளி தோற்றத்தை வச்சு அது கர்ப்பப்பையில தங்கி வளர எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிற ஒரு முறை தான் இது. சிம்பிளா சொன்னா இது ஒரு விஷுவல் அசஸ்மெண்ட். ஆனா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நாம மனசுல வச்சுக்கணும். பார்க்க அழகா இருக்கிற ஒரு கருவுக்கு சக்சஸ் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், அது உண்மைதான். ஆனா இது வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கைட்லைன், ஒரு புள்ளி விவரம் தான். இது குழந்தை பிறக்கும்னு 100% கேரண்டி கிடையாது. சரி வாங்க, இப்போ இந்த கருவோட பயணத்தை ஸ்டார்டிங்ல இருந்து பார்ப்போம். கரு உருவான 3வது நாள், இதுதான் முதல் முக்கியமான செக் பாயிண்ட். இத க்ளீவேஜ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த 3வது நாள்ல மெயினா என்ன பாப்பாங்கன்னா, கருவுக்குள்ள இருக்கிற செல்கள் எவ்ளோ நீட்டா சுத்தமா பிரிஞ்சு வளருதுன்னு. அதாவது செல்ஸ் எல்லாம் கரெக்டான நம்பர்ல இருக்கா, இல்ல தேவையில்லாத செல் துண்டுகள், அதாவது டெப்ரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இங்க பாருங்களேன், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்ளோ தெளிவா தெரியுது. கிரேட் 1 கருவுல செல்கள்லாம் எவ்ளோ சமமா, எந்த ஒரு சிதைவும் இல்லாம பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. ஆனா அந்த பக்கம் கிரேட் 4 கருவை பாருங்க, அதுல நல்ல செல்களை விட இந்த சிதைவுகள் தான் அதிகமா இருக்கு. பார்க்கவே ஒரு மாதிரி மெஸ்ஸியா இருக்கு இல்லையா? அடுத்ததுதான் அசல் டெஸ்டே, அதாவது 5ஆம் நாள். ஒரு கரு இந்த 5ஆம் நாள் வரைக்கும் வளர்ந்து பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாலே அது ஒரு ஸ்ட்ராங்கான கருன்றதுக்கான முதல் அறிகுறி. அப்போ பிளாஸ்டோசிஸ்னா என்னன்னு கேக்குறீங்களா? இது கருவோட ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல கருவுக்குள்ள 2 முக்கியமான தனித்தனியான செல் குரூப்ஸ் உருவாகியிருக்கும். இந்த 2 செல் குரூப்ஸோட குவாலிட்டியை வச்சுதான் அதோட கிரேடிய முடிவு பண்ண போறாங்க. ஓகே, இந்த பிளாஸ்டோசிஸ்டோட கிரேடிங்க 3 பார்ட்டா பிரிப்பாங்க. நல்லா கவனிங்க. முதல் பார்ட் 1ல இருந்து 6 வரைக்கும் ஒரு நம்பர், இது அந்த கரு எவ்வளவு தூரம் விரிவடைஞ்சிருக்குன்னு காட்டும். 2வது பார்ட் ஒரு லெட்டர் ஏ, பி இல்லனா சி, இதுதான் ரொம்ப முக்கியம். இது குழந்தையா உருவாக போற செல்களோட தரம். 3வது பார்ட் ஒரு லெட்டர் தான், ஏ, பி இல்லனா சி, இது நஞ்சி கொடி, அதாவது பிளாசண்டாவா மாறப்போற செல்களோட தரத்தை குறிக்கும். இந்த டேபிள பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். பாருங்க, ஏ கிரேடுனா என்ன அர்த்தம்? குழந்தையா மாறப்போற செல்களும் நஞ்சுகுடியா மாறப்போற செல்களும் ரொம்ப சூப்பரா அதிக எண்ணிக்கையில டைட்டா பேக் ஆகியிருக்குன்னு அர்த்தம். பி கிரேடுனா கொஞ்சம் கம்மியா, தரம் கொஞ்சம் குறைவா இருக்கு. சி கிரேடுனா செல்கள் ரொம்பவே கம்மியா, ரொம்ப தரம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதனாலதான் 4AA 5AA மாதிரி கிரேடுகளை ரொம்ப பெஸ்ட்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கருவோட வெளி தோற்றம் மட்டும்தான். ஆனா இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்ட்டா ஏ கிரேட்ல இருக்கிற ஒரு கரு உள்ளுக்குள்ள மரபணு ரீதியா ஆரோக்கியமா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த இடத்துல தான் PGTA, அதாவது ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனடிக் டெஸ்டிங், ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. இந்த டெஸ்ட் என்ன பண்ணும்னா, கருவுல சரியான எண்ணிக்கையில, அதாவது மனுஷங்களுக்கு இருக்க வேண்டிய 46 குரோமோசோம்கள் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட். இந்த கம்பேரிசன் எவ்ளோ சூப்பரா விளக்குது பாருங்க. கிரேடுங்கிறது கரு வெளிய பார்க்க எப்படி தெரியுதுங்கிறது, ஆனா ஜெனடிக்ஸ்ங்கிறது கரு உள்ளுக்குள்ள உண்மையில எப்படி இருக்குங்கிறது. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வித்தியாசம். அப்போ நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன? மரபணு ரீதியா நார்மலா இருக்கிற, அதாவது யூப்ளாய்ட் கருவை கண்டுபிடிக்கிறது தான். இங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு கரு வெளித்தோற்றத்துல பி கிரேடா இருந்தா கூட அது ஜெனட்டிக்கலி நார்மலா இருந்தா அதோட சக்சஸ் சான்ஸ் ரொம்ப அதிகம். அதே சமயம் பார்க்க பர்ஃபெக்டா ஏ கிரேட்ல இருந்து ஆனா அதுக்குள்ள ஜெனட்டிக் குறைபாடு இருந்தா அதோட சான்ஸ் ரொம்ப கம்மி. சோ வெளி அழகை விட உள்ள ஆரோக்கியம் தான் முக்கியம். சரி, இப்போ பொதுவா எல்லாருக்கும் மனசுல இருக்கிற சில முக்கியமான கேள்விகளுக்கு டக்குன்னு பதில பாத்திரலாம். இது நிறைய பேரை ரொம்பவே கவலைப்பட வைக்கிற ஒரு கேள்வி. பி கிரேடு கருவுல இருந்து பிறக்கிற குழந்தை ஒரு பி கிரேட் குழந்தையா இருக்குமா?
கண்டிப்பா கிடையாது. இதுல ரொம்ப தெளிவாயிருங்க. இந்த கிரேடிங்கிறது அந்த கருப்ப பையில தங்கறதுக்கான வாய்ப்பை கணிக்கிறதுக்கு மட்டும்தான். அது குழந்தையோட எதிர்கால ஆரோக்கியத்தையோ அறிவையோ தீர்மானிக்கிறதே கிடையாது. ஒரு தடவை கரு உள்ள தங்கி வளர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது ஏ கிரேடா இருந்தா என்ன, பி கிரேடா இருந்தா என்ன, அது ஒரு ஆரோக்கியமான குழந்தையா வளரத்தான் எல்லா வாய்ப்பும் இருக்கு. அடுத்து எல்லாருக்கும் வர்ற ஒரு சந்தேகம், கருவை 3வது நாள் டிரான்ஸ்ஃபர் பண்றது நல்லதா இல்ல 5வது நாள் வரைக்கும் வெயிட் பண்றது நல்லதா? 5வது நாள் வரைக்கும் காத்திருக்கிறது ஒரு மாரத்தான் ரேஸ் மாதிரி. கொஞ்சம் வீக்கா இருக்கிற கருக்கள்லாம் இயற்கையாவே இந்த போட்டியிலிருந்து வெளியே போயிடும். இதனால 5வது நாள் வரைக்கும் தாக்குப்பிடிச்சு வர்ற கருக்கள் நாங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு தன்னைத்தானே நிரூபிச்சிடும். இதனால தான் பொதுவா டே 5 டிரான்ஸ்ஃபருக்கு சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கு. ஆக கடைசியா நாம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். எது ரொம்ப முக்கியம்? பாக்குறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஒரு போட்டோவா இல்ல உள்ளுக்குள்ள ஆரோக்கியமா இருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்டா? நவீன மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பதில் ரொம்பவே கிளியர். வெளி தோற்றத்தை விட மரபணு ஆரோக்கியத்துக்கு தான் முதலிடும். இந்த ஒரு தெளிவு உங்க IVF பயணத்துல நீங்க சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நிச்சயம் உதவும்.